நல்லா வேலை செய்யணும்ப்பா. நறுக்குன்னு செய்வான், எள்ளுன்னா என்ன நிப்பான். ரகுமானா ரகுமானா, ஏன்டா கத்திக்கின்னு வர? யார் இவன்? பெயிண்டர் பரமசிவா. உங்க தெரிஞ்ச வீடு யாரா இருந்தா சொல்லுமா, பெயிண்ட்லாம் பயங்கர மாதிரி பாப்பல. டேய் நம்பர் சொல்லுடா. 9790865790. ஆஹா சரி, இவன் என்னத்துக்கு கூட்டின்னு வந்த? இவன் கூட நம்ம ரகுமான வேலைக்கு அனுப்ப போறேன். அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா? அந்த தருதிலே இவன் கூட கூட்டி அனுப்புற. என்னப்பா தருதலன்றாங்க? எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான்பா, அது பேச்சல கேட்காதப்பா. தம்பி இவனெல்லாம் கூட்டின்னு போனா குட்டி சேரும் ஆயிடுவேன், போப்பா. என்னப்பா குட்டி சேவரா ஆயிடுவேன்றாங்க? குட்டி சேவரெல்லாம் ஆக மாட்டேன், பெரிய சேவரை தான் ஆவேன். அது பேச கேட்காதுன்றல. தம்பி பாக்குறதுக்கு நல்ல மனுஷனா இருக்கிற, பார்த்து போயிடுச்சுடா. எவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சாலும் மொட மொட மடன்னு குடிச்சிடுது. யார் யாரு? பெயிண்டர் பரமசிவா. நம்ம பையனை இவங்க கூட வேலைக்கு அனுப்ப போறேன். படிக்கிற பையன வேலைக்கா? என்ன ஏன் பேசுற? படிக்கிற பையனா? எங்க கேஸ் ஆயிடுங்க. கேஸ் ஆகாது, லூஸ் ஆகாது. அது 7 வருஷமா பச்சின்னு தாங்குது, இன்னும் பாஸ் ஆன பாடு இல்ல. அது எப்படி பாஸ் ஆயிடும்? 1-2 தெரியல அதுக்கு. ஏ கேள்வி, என் புள்ளைய பத்தி கொசலாம் உனக்கு தூக்கமே வராத. குறையெல்லாம் சொல்ல மாட்டோமா, எல்லாம் அதிகம் உனக்கும் உன் புள்ளிக்கும். என்ன எப்படி கலைச்சிட்டு இருக்குது உன் அம்மா கலைச்சி? இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்டு வேணா அவன் அப்படியே கைத்து புடிச்சு போட்டுருவேன். ஏமா ஏமா இது மாதிரி எல்லாம் பண்ணி எடுக்கிற? சும்மா வாய் வச்சுன்னு கவனம் இருக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரன் மூக்கு எங்க போனான்னு தெரியல, அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சாருன்னு தோணுச்சாடா உனக்கு? ஏமா அந்த ஆள் எங்க குச்சி பிடி தெரிஞ்சுக்கிறான்னு எனக்கு தெரியாது. நானும் 4-5 இடத்துல கேட்டேன், ஆளே காணுன்றாங்க. இருக்கும்போதுதான் அசிங்கமா திட்டுவேன், இல்லாதப்போ எனக்கு மனசு கஷ்டமாகுதுடா. ஐயோ அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவேன். உன் வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன், நீ ஒரு கலகபூரி. ஏய் யாரடி கலக்கு பூரின்ற? மைதா மாவு பூரிய நீ உன் புள்ளையும் தாண்டி துண்டுறீங்க. கலகு பூரி மைதா மாவு பூரி எப்படி தாங்க பாத்தியா எங்க அம்மா? அட அதெல்லாம் இருக்கட்டும்பா, உன் பையனை கூப்பிடுப்பா. இரு கூப்பிடுறேன். ஏய் எங்கடி அவன்? குழந்தை உள்ளார படிச்சுட்டு இருக்குது, படிக்கிற பிள்ளைய வேலைக்கு போக சொல்றீங்களே? ஐயோ ஐயோ, அவரு அப்படியே படிச்சு கீசிடுவாரு. கேள்விய நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்லுவான். அவன் என்ன படிக்காத பையன் நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்படி மட்டும் அவன் பதில் சொல்லிட்டா என் கழுத்துல இருக்கிற சைனை கொடுத்துறேன்டி. எவ்வளவு பெருமையான மனசு உங்க அம்மாக்கு. அது பித்தளை சைனுப்பா, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பித்தளை செய்யனா? ஆமா தங்க சைன் அந்த விட்டா இருப்பேன் நானு. சரி அதெல்லாம் விடுப்பா. உன் பையன் ஏனி சாரெல்லாம் ஏறுவானா? அதெல்லாம் ஏறுவான். ஆனா சாரமும் ஏனியும் இருக்காது. சாரமும் ஏனி இருக்காதா? என்னப்பா சொல்றாங்க? ஆனா நீ வேற தோணு பேச்சு கிடையாதுப்பா. ஏய் கூப்பிடுறியா அவன? மகனே, டே மகனே, ரகுமானே வாடா. ஏய் கத்தாதடி, அவன் எழுந்துக்கிறதுக்கு 10 நிமிஷம், நிக்கிறதுக்கு 10 நிமிஷம், நடக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஏன் எல்லாத்துக்கும் 10 நிமிஷம்? அதிகமா சொல்லுவான், இன்னும் அம்மா கம்மியா சொல்றாங்க. நம்ம கத்தினேங்கிறா யாரு அது வெளியா? வாடா பெயிண்ட் பரமசிவம் இவரு தான் வேலைக்கு போப்பாரு. நீ வேலைக்கு போறா என்னப்பா சொல்றா? இவரு வேலை செஞ்சு கீசிடுவாரு, என்ன சொல்றேன் இன்னைக்கு? ஏ கேள்வியா கொம்னு கடா எப்பா என்னப்பா வேலைகளா? இனிமேட்டு நீ வேலைக்கு போற, அதுவும் பெயிண்ட் பரமசிவம் கூட, புரியுதா? ஏமா என்னமா இது? டே மகனே, நீ தாண்டா அப்பா அம்மாவை காப்பாத்தணும், வேலைக்கு போடா. இவரு காப்பாத்து போறாரா? ஏ கேள்வியே நீ பேசுறது சரியில்லை. இன்னும் 4 வருஷம் போட்டோம், என் மூஞ்சி மெத்த உன் மூஞ்சி சொருங்க போகுது, என்ன கேள்வின்னு சொல்லிட்டு போயிரு. அது பத்தி நம்மளுக்கு என்னத்துக்கடா, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சிடுவாடா. பாருப்பா இதான் என் பையன், ஒழுங்கா வேலைக்கு கிட்டும்பா, நல்ல மாதிரி செய்வான். ஏன்பா இவன் நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்குப்பா. ஸ்டார்டிங் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும், அப்புறம் பட பட படன்னு ஆரம்பிச்சிடும். பட பட படன்னு ஆரம்பிச்சிடும். இது பொறத்துல இருந்து அப்படியே தமாக்குது. எப்பா நான் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா, நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும்ப்பா. இப்போ மட்டும் நான் சின்னதாவாகிற, நீ இந்த பேச்சதாங்கிற. வெறும் பேச்சுனுங்கிற நீ கேள்வியா? டேய் ரகுமானியா, இது நான் தானே பண்ணி தொலைச்ச முத்தி போச்சா, விடவே மாட்டேன்றா, சூசைட் பண்றதுக்கு போச்சுடா. நான் தானே காப்பாத்தி கூட்டின்னு வரேன். இவனுக்கு ஒரு வேலையா இல்ல, எப்ப பார்த்தாலும் இது கூட்டின்னு வந்ததான். நான் தான் நினைச்சுங்கிறானே தெரியலையா? ஆமா என்னன்னா இதை கூட்டின்னு வரணும்னு வீம்பானா. ஏய் இறங்கு, மால் வீடு வந்துச்சு. ஏய் நான் உன் ஆளா? மாவுல நான் என்ன பண்ணவே தெரியாது. பா ரகுமானி, நீ இல்லன்னா செத்துருடா, வாய்க்க பேய் மேரிக்குதுடா. உன் மூஞ்சே பேய் மாதிரி தாங்குது, செத்துதான் போக வேண்டியது தானே. எப்படி பேசுறான் பாரு. ஏன்னா ஒரு புள்ளைய பெத்துக்கிறிய, நல்லதா சொல்லி கொடுக்க மாட்டியா? எங்கப்பா சொல் பேச்சு கேக்குதா? அதனால தான் பள்ளிக்கூடம் அனுப்பாத, வேலைக்கு அனுப்ப போறேன். வேலைக்கா? நடா ரகுமானியா, இப்போதான்டா பொறுப்பாகுற. அந்த ஆள் தான்டா சொல்லுங்கிறான், நான் எங்க வேலைக்கு போறேன்னா? டேய் நீ வேலைக்கு போனாதான் இதை கல்யாணம் பண்ணி காப்பாத்த முடியும். நான் நினைச்சுனுங்கிற நீ டபுள் அப்படியே ஓடியாந்து ஓதிப்பேன். ஒழுங்கா போயிடா. 4 இன்ச்சு காலுக்கு மேல தூக்கி வேடா, ஓடி ஓடி போறான். ஏய் கொம்முன்னு கடை கேள்வி.
டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போ. பெயிண்ட் பரமேஸ்வரன் கூட வேலைக்கு போ. ஏப்பா இந்த சின்ன வயசுல இருந்து வேலைக்கு அனுப்புறியா? இது நியாயமாக்குதாப்பா? லவ் பண்ணும்போது தெரியாடா சின்ன வயசுன்னு. பாவம் இந்த அப்பாவி பொண்ணு எப்படி பண்ணிட்டியாடா? ஐயா ஐயா நானாடா பண்ண இந்த உதரா? ரகுமா நீ தொடும்போது எனக்கு எப்படி தெரியுமா? காதல் வந்துருச்சு ரகுமான் மனசுக்குள்ள. ஐ பாட்டு வர பாரு. டேய் பாவம் அந்த பையன் வாழ்க்கை ஏன்டா கெடுக்கிற? அவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு. நீ கம்முனுமா, அதுக்கு எவ்வளவு தான் வாங்கி போட்டு இருப்பேன். நீ இருந்து வேலைக்கு போட்டோம். ரகுமா நீ வேலைக்கு போயிட்டு வந்து என்ன காப்பாத்தியாடா? அப்படியே மெதி பிடிச்சு போட்டுருவேன். அது என்ன பாசமா வந்து கட்டி பிடிக்குது. இப்படி பண்றியடா ரகுமானே? எனக்கு பைத்தியம் தான் புரியுது. இந்த ஆள் வேலைக்கு போக சொல்றான், இதை வந்து கட்டிக்க வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பா சோறு வச்சு வைக்கிறேன் துண்டியாப்பா. சோரா? பார் சோத்து கொண்டுதான் லாகி, வேற எதுக்குமே லாகி கிடையாது. டேய் சோறு நான் மட்டும் வாயை பழுகுறேன், வேலை நான் வாயை பழுக மாட்டேடா. என் பையனை குறை சொல்ல உங்களுக்கு யாருக்கு தூக்கமே வராது. நீ வாடாம நான் உனக்கு சுடு சுடு சோறாக்கி போடுறேன். போடுமா சோறாக்கி சுட சுட உன் புள்ளி நீயுமே கொட்டிக்குங்க. ஏமா நாதாமா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் கையாடியா நேத்துக்கு என்ன வந்து கட்டி பிடிச்சா? நேத்து கட்டி பிடிச்சியா? பாசத்தால தான் கட்டி பிடிச்சியா? பாசமா பாசம் உன்னா? ஐயோ என் மகனை இப்படி பைத்தியக்காரனா தெரிய விட்டுருச்சுங்களே. என்ன உன் பையன் ஓட்டாப்புல? இதான் சாக்குன்னு ஓடிச்சு பாரு. சாக்குனா இல்ல, மேல கத்தா லவ் பண்ணலன்றது தெரியும். அங்க போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணி இருப்பாங்க. ரொமான்ஸா? செல்ல எதுனா வச்சுக்கிறப்பா? இருக்குதுண்ணா. வா போய் வீடியோ எடுத்துடலாம். வீடியோ எடுக்க போறேன்னா செம்ம அப்பா. நீ வரலையாப்பா? நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஐயோ எல்லாம் இந்த கேள்வி வேலைதான். என் பிள்ளை எங்க போனான்னு வேற தெரியலையே. போ போ, பசி எடுத்துன்னு இருக்க உனக்கு, உள்ள போய் துண்ணு போ. ஆமா கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி போய் சாப்பிடலாம். சும்மா சொன்னா கூட ஓடுது பாருங்க. எவ்வளவு அரிசி வச்சு துண்ணிட்டு காலி பண்ணுமே தெரியல. ஐயா போயிட்டு வரேன். போப்பா போ, அந்த தத்துல கூட சேரவே சேராத. இன்னைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஏய் ஏன் நீ எனக்கு தொல்லை குத்துங்கிறா? நான் உனக்கு பண்ணா? உன்னை ரொம்ப பிடிக்கும் ரகுமான். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலையா? கொஞ்சம் கூட பிடிக்கலையா? எனக்கு நிறைய பிடிச்சிக்குதா? உன்னை மட்டும் தான் பிடிச்சிக்குது, யாருமே பிடிக்கல. டபுள் உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டேன். எங்க வீட்டாண்ட போத்து வத்து வெறுப்பத்தின்லாம் இருக்காத. ரகுமான் நானும் இப்படி சொல்றா? அப்படிதான் சொல்லுவேன். இதான் கடைசி, இனிமே வரவே கூடாது. உன்னை லாஸ்டா ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்குதா? புச்சி தொலை. அடங்கொய்யால சொன்ன மாதிரி கட்டி பிடிச்சிங்கிறான். இப்ப என்னென்ன பண்ணுவான்னு தெரியலையே. போதும். ஏய் ரகுமான் நீ எனக்கு வேணும்டா. கட்டி பூச்சினா எப்படி? மத்ததெல்லாம் எப்போ? அதுங்கொய்யால டேய் நைனா என்னடா பண்ற சொல்லுலாம். வீடியோ எடுத்த மகனை இந்த நாதாரி பெயிண்டர் பரமசிவங்கிறான கத்தி விட்டான். வெறுப்பேத்திரியா? ஏன் எப்படிலாம் பண்ற? நானா பண்றேன்? பிடிக்கலன்னு மேலாக்கா சொல்லிட்டு இங்க வந்து கட்டி பிடிச்சிங்கிறியா? அதான் லாஸ்டா ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிருந்துச்சியா? என்ன அப்படித்தானா? இல்லையா? இல்லையா? அப்ப வேறண்ணா? நீ தான் உன்னை கட்டி பிடி சொன்ன, அதான் பிடிச்சான். அவளை ஆசையை வச்சுக்கின்னு நடிக்கிறியா? அடுத்த முகூர்த்தத்துல உங்க 2 பேரும் கல்யாணம்டா. கல்யாணமா? ரகுமானி நம்மளுக்கு ஜாலி. சிப்பா ஏய் இல்லடா. சின்ன சேர்த்துங்க ரொம்ப ஆட்டப்படுத்தல. போய் வீடியோ எடுக்கலாம்.